தென்காசி மாவட்டம் கடைநல்லூர் டவுன் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளை நாம் எல்லாம் போட்டுக் கொண்டு இருக்கின்றோம். இந்த நல்ல நிலையில் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நாளும் கேட்கக்கூடிய நீங்களும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்துவான அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என் உரையை நான் துவங்குகிறேன். அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நேரடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குவானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாக்குறுதிக்கு இணங்க இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் என்கின்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் முஸ்லிம்களுக்கு பல்வேறு அடக்குமுறைகளும் பல்வேறு இன்னல்களும் சோதனைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தேசத்தில் ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய பாசிச சக்திகள் அவர்கள் அரியணையில் அமர்ந்ததில் இருந்து இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் அவர்கள் ஒருபொழுதும் தலை நோக்கிவிடக் கூடாது என்பதை லட்சியமாக கொண்டு எப்படியாவது இந்த தேசத்தில் இருந்து இஸ்லாமியர்களை விரட்டிவிட வேண்டும் என்பதை அவர்களுடைய கொள்கையாக அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பல்வேறு சட்டத்திட்டங்களும் பல்வேறு அடக்குமுறைகளும் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பல்வேறு சமூக விரோத செயல்களும் எப்படியாவது இந்த இஸ்லாம் என்கின்ற மார்க்கம் இந்த தேசத்தில் வளர்ந்துவிடக் கூடாது என்பதை அவர்கள் இலக்காக கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் என்னதான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகள் வந்த போதிலும் இஸ்லாமியர்களுடைய மார்க்கத்தை எப்படியாவது இதனுடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு அவர்களுடைய சதித்திட்டங்கள் நடைபெற்ற போதிலும் கூட எந்த ஒரு இஸ்லாமியனும் இந்த தேசத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் இந்த அடக்குமுறைகளை எதிர்கொள்வதற்கு பயந்து எப்படியாவது நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று எந்த ஒரு இஸ்லாமியரும் அவர்களுடைய உள்ளத்தில் கடுகளவு கூட இந்த சிந்தனை வருவதில்லை. ஏன் இவ்வளவு அடக்குமுறையை தாண்டி கொண்டு முஸ்லீம் வாழணுமா? பேசாம இந்த மார்க்கத்தை விட்டுட்டா என்ன, பேசாம இஸ்லாத்தை விட்டு விளையாடி விட்டால் என்ன என்று எந்த ஒரு இஸ்லாமியனாவது தன்னுடைய உள்ளத்தில் கடுகளவாவது இந்த சிந்தனை வந்திருக்கிறோம் என்று பார்த்தால் எந்த இஸ்லாமியருக்கு வந்ததே இல்லை. ஏன் வரவில்லை? இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற சிந்தனை ஏன் எனக்கு வரவில்லை என்று சொன்னால், நான் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கம் இந்த சித்தாந்தம் இந்த உலகத்தில் உள்ள இன்னபிற கொள்கை சித்தாந்தங்களை விட இன்னபிற மார்க்கங்களை விட இன்னபிற மதங்களை விட அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்பட்ட மார்க்கம் இது. இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். மார்க்கம் என்றால் அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் தான் மார்க்கம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அப்ப உன்னதமான இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிப்பது நாளை வறுமை என்கின்ற ஒரு நிலையான நிரந்தரமான மீட்சியற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறோமே தவிர வேறு எந்த ஒரு உலகிய நோக்கமும் இல்லை என்பதனால்தான் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னதான் அடக்குமுறைகள் வந்தாலும் கூட என்னதான் இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றினாலும் கூட நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பதிலிருந்து கதைகளும் நம்ம பின்தங்கவில்லை. ஒரே ஒரு இலக்கு மறுமை என்கின்ற இந்த இலக்கு, மறுமை என்கின்ற இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிப்பது உண்மையாக இருந்தால்
இந்த கொள்கையை நாம் பின்பற்றுவதற்கு மறுமைதான் இலக்கு என்கின்ற அந்த இலக்கில் நாம் உண்மையாளர்களாக இருந்தால், இஸ்லாமியர்களாக இந்த தேசத்தில் வாழக்கூடிய நம்மிடத்தில் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த முழுமையான இறை நம்பிக்கையும் முழுமையான ஈமானும் நம்மிடத்தில் இருக்கிறதா? இஸ்லாமும் இஸ்லாமியர்களும் என்று தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம்? அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம், இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் அவனுடைய இறப்பு வரை ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் அணுகக்கூடிய துறை சார்ந்த எல்லாவற்றுக்கும் தெளிவான வழிகாட்டலை வழங்கக்கூடிய மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதில் உண்மையாளர்களாக நாம் இருக்கிறோமா என்பதைத்தான் ஒவ்வொரு இஸ்லாமியரும் தன்னுடைய செயல்பாட்டை இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து, இஸ்லாம் சொன்ன மாதிரி செயல்படுகிறோமா, இறைவன் சொன்ன மாதிரி செயல்படுகிறோமா, இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியரும் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். என்று சொன்னா பல்வேறு சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்றோம், எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்காக பொருந்திக் கொள்கிறோம். இந்த அடக்குமுறைகளை, இந்த சோதனைகளை இறைவனுக்காக நாம் பொருந்திக் கொள்வது மறுமையை வெற்றி என்கின்ற ஒரே இலக்கிற்காக. அந்த வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை முழுமையாக கடைபிடிக்கும். மார்க்கம் என்பது முழுமையான மார்க்கம் தான். முழுமையாகத்தான் அல்லாஹ் நம்மிடத்தை தந்திருக்கின்றான். அது முழுமையாக வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தை நம்பக்கூடிய இஸ்லாமியர்கள் முழுமையாக கடைபிடிக்கின்றோமா? கொள்கையிலும் சரி, வணக்க வழிபாட்டிலும் சரி, நடைமுறை வாழ்க்கை கொடுக்கலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, தனி மனித ஒழுக்கங்கள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய முழுமையான வாழ்க்கை செயல் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதை பாருங்கள். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆன் 2வது அத்தியாயத்துடைய 208வது வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். யாரை அழைத்து அல்லாஹ் சொல்றான்? இறை நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்றான். மூமின்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம இறை நம்பிக்கையாளர்களே என்று அழைத்து மார்க்கத்தில் முழுமையாக நுழைஞ்சிருங்க என்று இறைவன் சொல்வதை நோக்கவில்லை என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய பல இஸ்லாமியர்களுக்கு மார்க்கம் முழுமையாக வரவில்லை. அதன் அர்த்தம் இறை நம்பிக்கையாளரை அழைத்து முழுமையாக மார்க்கத்துக்குள்ள வாழ என்று இறைவன் அழைப்பதனுடைய நோக்கம் நம்ம மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிக்கவில்லை. நம்ம எப்ப மார்க்கத்தை முழுமையாக கடைபிடிக்கவில்லையோ நாம இந்த கொள்கையை நம்புவதாக சொல்வதில் நாம் உண்மையாளர்களாக இல்லை. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நபிமார்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள், நபிமார்கள் வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் இருந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பாதவர்கள் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான காஃபிர்கள், உண்மையான இறை மறுப்பாளர்கள் என்று திருமறை குர்ஆன் அல்லாஹ் யாரை சொல்றான்னு பாருங்க. குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் தான் உலாயிக்க உம்முல் காஃபிரூன ஹக்கா, இவர்கள் உண்மையான இறை மறுப்பாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் யார் என்று அல்லாஹ்வை நம்பாதவர்களா? அல்லாஹ்வை நம்பியவர்கள், இறைவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் உண்மையான காஃபிர்கள் என்று இறைவன் சொல்வதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய கொள்கையில் அவர்கள் உண்மையாளர்களாக இல்லை. அவர்களுடைய மார்க்கத்தை முழுமையாக அவர்கள் கடைபிடிக்கவில்லை. நபிமார்கள் செய்த பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படி பிரச்சாரம் செய்யும் போது அந்த சமுதாய மக்கள் அந்த நபியை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? காலுல்லா சாலிஹ், சாலிஹே கதுகுந்த ஃபீனா மர்ஜூவன் கபலஹாரா, எங்களுக்கு மத்தியில நீங்க கொள்கை பிரச்சாரத்தை முன்வைப்பதற்கு முன்னால் வரையும் நீங்க ரொம்ப நம்பிக்கைக்குரியவராகத்தான் இருந்தீங்க. நாங்க ரொம்ப நம்புறோம், அந்த அளவிற்கு இந்த சமுதாயத்தை நம்பிக்கைப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். ஆனா நீங்க சொல்லக்கூடிய கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா? தன்னகான ஞாபகம் மாயாபுட ஆபாவுனா,
இந்த முன்னோர்கள் எதையெல்லாம் வழிபட்டார்களோ அதெல்லாம் விடணும் நீங்க சொல்றீங்க. அதை சொல்லாத வரையும் அந்த பிரச்சாரத்தை நீங்கள் முன்னெடுக்காத வரையும் நீங்க உண்மையாளர்கள் தான். நாங்க நம்புறோம். நீங்க சொல்லக்கூடிய கடவுளை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா எதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தெரியுமா? முன்னோர்கள் எதையெல்லாம் கடவுள் நம்பிக்கை என்று செயல்பட்டார்களோ, எதையெல்லாம் வழிபட்டார்களோ அதையெல்லாம் விடுங்க சொல்றதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதோடு எங்க முன்னோர்கள் எதையெல்லாம் வணங்குகிறார்களோ அதையும் சேர்த்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். அல்லாஹ் மட்டும் நீங்க நம்ம சொன்னா அந்த கொள்கை எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார். இவர்கள் மீது அல்லாஹ் உண்மையான இறை மறுப்பாளர் என்று அல்லாஹ் சொன்னார். அது மாதிரி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதீனவாசிகள், அவர்களுக்கு சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறார். எடுத்து பாருங்க. வைரா மதீனாஹாம் சுஹைபா காலையாக்கும் ஏபதுல்லாஹ் மாலக்கும் இலாஹின் கைரு. என் சமுதாயமே, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், அவர் அன்றி வேறு கடவுள் இல்லை. கதிஜாஅத்துக்கும் பையினத்தும் மின் ரப்பிக்கும், உங்களிடத்திலிருந்து தெளிவான சான்றுகளை நான் அதற்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று சொன்னாங்க. இப்படி சொன்னாங்க. இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்றாங்க. என்ன? நீங்க அளவு நிறுவையில மோசடி செய்யாதீங்க, அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதோடு சேர்த்து வேற எதை சேர்த்து சொல்றாங்க? அளவு நிறுவையில மோசடி செய்யாதீங்க என்று சொன்னாங்க. சமுதாய மக்கள் எதை ஏற்றுக்கொள்ளவில்லை தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து சமுதாயம் சொன்னாங்க, யா சுஹைப் அஸலாத்துக தஅமுருக நதுருக மா யாபுது ஆபாவுனா அவ் அன் நஃஅல ஃபீ அம்வாலினா மா நஸாவ். சுஹைபே, நீங்க அல்லாஹ் வணங்கணும்னு சொல்றீங்க, அல்லாஹ் வணங்கும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இறைவனை வழிபட வேண்டும், தொழ வேண்டும் என்று சொல்கிறீர்கள், தொழுகையை நாங்க நிறைவேற்றோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா பொருளாதாரம் பொருளீட்டல் என்று வருகின்ற பொழுது நாங்க விரும்புற மாதிரி எல்லாம் பொருளீட்டக் கூடாதுன்னு சொல்றீங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடாது என்று சொல்கிறீர்களே, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. இவர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையான இறை மறுப்பாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனங்களையும் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இறை மறுப்பாளர் என்று யாரை அல்லாஹ் சொன்னாரோ, இஸ்லாம் சொல்கிறோம், அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளையும் இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களோட செயல்பாட்டோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம இஸ்லாத்தை முழுமையா பின்பற்றுவோமா? இன்றைய இஸ்லாமியர்களிடத்தில் இஸ்லாம் முழுமை பெற்றிருக்கிறதா என்று பாருங்க. கொள்கையிலும் சரி, இபாதத்திலும் சரி, கொடுக்கல் வாங்கலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, எதை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாம் நம்ம இடத்துல முழுமையாக இல்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இறை மறுப்பாளர்களுக்கு எதை சொன்னாரோ அது நமக்கும் பொருந்துமா இல்லையா? சொன்னாங்க, நூமினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாதின். சிலரை ஏற்றவர்கள் சிலரை மறுத்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துல சிலரை ஏற்று சிலரை மறுக்கக்கூடிய, தனக்கு விருப்பமானதை ஏற்று நம்பி தனக்கு விருப்பம் இல்லாததை யார் மறுக்கிறார்களோ இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, அவர்கள் தான் உண்மையின் இறை மறுப்பாளர்கள். அறவே இஸ்லாத்துக்குள்ள யார் வரவில்லையோ, அபூ ஜஹில் போன்றவர்கள், அவர்கள் அறவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க சொல்லக்கூடிய அல்லாஹ் ஏற்றுக்கிறோம், எங்களுடைய கடவுளை நம்புறோம் அப்படின்னு சொன்னவங்க இல்ல, அறவே இஸ்லாத்தை மறுத்தவர்கள். இது ஒரு கூட்டம். ஆனா அல்லாஹ் அவர்களை பார்த்து கூட உண்மையான இறை மறுப்பாளர்கள் என்று சொல்லல. அல்லாஹ் உண்மையான இறை மறுப்பாளர்கள் யார சொல்றாங்க? சிலரை ஏற்று சிலவற்றை மறுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்கள், அரைகுறை ஈமானுடையவர்கள், அரைமுறையாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார், உலாயிக ஹுமுல் காஃபிரூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையில் இறை மறுப்பாளர்கள். இஸ்லாம் சொன்னா ஒரே ஒரு கொள்கை மட்டும்தான். இங்க இரண்டு கருத்துக்கு இடமில்லை, இரண்டு வேறு இபாதத்துகளுக்கு இடமில்லை. இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன? கொள்கை என்ற அடிப்படையில் பார்த்தாலும் சரிதான், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பிய இஸ்லாமிய சமூகம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன இஸ்லாமிய சமூகம், இந்த வார்த்தையில் உண்மையாளர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடிய கூட்டமாக இந்த சமுதாயம் இருக்கிறதா என்று பார்த்தால்
பெரும்பான்மை இஸ்லாமிய சமூகத்துல இஸ்லாத்தின் பெயரால் அவர்கள் செய்யக்கூடிய பல்வேறு காரியங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு எதிரானது. அவர்கள் கொண்ட கொள்கைக்கு இஸ்லாமிய அகீதா என்று சொல்கிறோம் அடிப்படை அதற்கு எதிரானது. அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனால் இறந்து விட்டவர்கள், மகான்கள், வழிமாறுகள் என்கின்ற பெயரால் அவர்கள் இடத்துல போய் கையேந்தி நிற்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்றோம். அதைத்தான் தொழுகையிலும் நம்ம சொல்றோம். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய இதர வணக்கங்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாம் அகிலத்தை படைத்த இறைவனுக்கு என்று சொல்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறோம் தொழுகையில. ஆனா தொழுகைக்கு வெளியே நம்பிக்கை என்ன? ஒரு கஷ்டம்னா, வாழ்க்கைய ஒரு சிரமம்னா, ஏதாவது ஒரு வியாதி, தீர்க்க முடியாத வியாதி என்று சொன்னால், இறந்துவிட்ட மரணித்தவர்கள் என்றோ அடக்கம் செய்யப்பட்டவர்களுடைய மண்ணறையில் நின்று கையேந்தி மகான்களே, வலியுல்லாவே, வஹீதீன் அப்துல் காதரே, பாத்திமாவே என்றெல்லாம் கையேந்தக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம உண்மையில் அல்லாஹ்வை நம்புறோமா? கொண்ட கொள்கையில் உண்மையாளர்களாக இருக்கிறோமா? அப்ப அகீதா என்று பார்த்தாலும் இஸ்லாம் முழுமையாக வரவில்லை. இன்னும் விஷயங்களை நம்ம சரியா இருக்கிறோமா என்று பார்த்தால் இஸ்லாத்தினுடைய இதர வணக்க வழிபாடுகள், இதர சட்ட திட்டங்கள், கொள்கை கோட்பாடுகள் அதிலேயாவது நம்ம சரியா இருக்கிறோமா என்று பார்த்தால் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய செயல்பாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும், நாம் பின்பற்றக்கூடிய இஸ்லாத்திற்கும், இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்திற்கும், இஸ்லாமியர்களுடைய நடைமுறைக்கும் எல்லின் முறையறவும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியுடைய வாழ்க்கை இஸ்லாமிய நெறிமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது. எல்லா வகையிலும் மாற்றமாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட அளவில் நம்முடைய இறை நம்பிக்கை இருந்தால், நம்முடைய இபாதத்து இருந்தால், உண்மையே அல்லாஹ் மறுமையை நம்முடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வானா? நம்முடைய இறை நம்பிக்கை அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குமா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மார்க்கம்னா பள்ளிவாசலோடு இருக்கணும், பள்ளிவாசலுக்கு வெளியே நான் எப்படியும் செயல்படுவேன், அதை பற்றி யாரும் கேட்கக்கூடாது என்ற எண்ணத்தில் பல இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு நம்ம சொல்ல மாட்டோம். வாயை திறந்து யாரும் சொல்ல மாட்டார்கள். பள்ளிவாசலுக்கு வெளியே நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வோம், எங்களுடைய பொருளாதார பொருளீட்டல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும், எங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கும், எங்களுடைய கொடுக்க வாங்கல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் என்று வாயை திறந்து சொல்ல மாட்டார்களே தவிர அவருடைய செயல்பாடு அதைத்தான் காட்டுகிறது. நம்ம எதை நம்புறோமோ நம்முடைய மாதிரி செயல்படலையே. நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் வராத வரையில் கண்டிப்பாக மறுமையில் வெற்றி என்பது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணாங்க. மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் அவர்களுடைய கொள்கை உண்மையானது என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்வைத்த ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கை. வாழ்க்கையை தான் ஆதாரம் எடுத்து வைத்தார். லகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். இதற்கு முன்னால் பல ஆண்டுகள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கும் வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே என்கின்ற இந்த கொள்கைக்கும் இதைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும் என்று நான் சொல்கிறேனே. இந்த என்னுடைய கொள்கை பிரச்சாரத்திற்கு என்னுடைய கடந்த கால வாழ்க்கை ஆதாரம் இல்லையா? நான் உங்களுக்கு மத்தியில் பொய் பேசியிருக்கிறேனா? யாரையும் ஏமாற்றி இருக்கிறேனா? ஏதாவது கற்பு நெறி விஷயத்துல வழிதவறி இருக்கின்றேனா? என் வாழ்க்கையை பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வாழ்க்கையை தான் மார்க்க பிரச்சாரத்திற்கு ஆதாரமாக முன்வைத்தார்கள். அவருடைய இஸ்லாமியன் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு இஸ்லாம வளரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு இல்லாத எந்த இஸ்லாமியனாக போனா இஸ்லாம் மேலோங்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் வளர வேண்டும், இஸ்லாத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத யாராவது பெருமதத்தவர்கள் பெருமிதமாக ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டால் நமக்கு பெருமையா இருக்கிறது. இவர் இப்படி பேசுகிறார், முதலமைச்சர் இஸ்லாத்தை பற்றி பெருமையா பேசிவிட்டார், இதோ இந்த அரசியல்வாதி பேசிவிட்டார், இதோ இந்த விஞ்ஞானி பேசிவிட்டார் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாத்தை பற்றி பெருமிதமாக சமூக வலைதளங்களை பதிவிடுகின்ற பொழுது
அதை பற்றி மகிழ்ச்சி அடையாத, அதை பற்றி பேசாத, அதை புகழாத இந்த இஸ்லாமியர் போற பெருமிதமா இருக்குது. ஏன் இஸ்லாம் புகழப்படுகிறது, இஸ்லாம் பாராட்டப்படுகிறது, இஸ்லாம் உயர வேண்டும், அது வளர வேண்டும் என்கின்ற ஆசை எண்ணம் எல்லா இஸ்லாமியருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணத்தில் நாம் உண்மையாளர்களாக இருந்தால் வெறுமனே ஆசை மாத்திரம் இருந்தால் போராது. நம்முடைய வாழ்க்கைகளை இஸ்லாத்தை பிரதிபலிக்கணும். நம்முடைய வாழ்க்கை முழுக்க இஸ்லாம் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் பிரதிபலிக்க வேண்டும். இந்த தேசத்தில் இஸ்லாம் வளர்ந்தது எப்படி? மார்க்க பிரச்சாரத்தின் மூலமாக வந்து ஆரம்ப காலகட்டத்தை எடுத்து பாருங்கள். இந்தியா மாத்திரமல்ல, உலக நாடுகளில் இஸ்லாம் எவ்வாறு வளர்ந்தது என்று பார்த்தால், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் வியாபாரத்திற்காக, வணிகத்திற்காக, இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் சென்ற நாடுகளில் இஸ்லாத்தை தன் வாழ்க்கையில் கடைபிடித்தார். அவர் பிரச்சாரம் தான் செய்யல. அவருடைய மொழி வேறு. அவர் எந்த தேசத்திற்கு சென்றார்களோ அந்த தேசத்தின் மொழி வேறு. மொழியால் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் பிரதிபலித்ததனுடைய விளைவு அவர்கள் சென்ற இடமெல்லாம் இஸ்லாம் மாறியது, இஸ்லாம் பரவியது. இன்றைக்கு ஒரு இஸ்லாமியரை பார்த்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று யாராவது ஒருவர் சொல்ல பார்த்திருக்கிறோமா? அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யாராவது ஒருவர் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தெரியுமா? ஒரு இஸ்லாமியரை பார்த்தேன், அவருடைய செயல்பாட்டை பார்த்தேன், அது என்னை ஈர்த்தது. அவருடைய பண்பாடு, அவருடைய நாகரிகனுடைய கலாச்சாரம், அவரிடத்தில் இருந்த நேர்மை, அது எனக்கு ஈர்க்கப்பட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யாராவது ஒருவர் ஒரு இஸ்லாமியரின் வாழ்க்கையை பார்த்துதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று ஏதாவது ஒரு செய்தி நாம் பார்க்க முடியுமா? நம்மை பார்த்து பிற மதத்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இவர்களுக்கு என்ன வித்தியாசம், நம்முடைய கொள்கைக்கும் அவருடைய கொள்கைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை என்று, எந்த வேறுபாட்டையும் பார்க்க முடியவில்லை என்று சொல்லத்தக்க அளவிற்கு நம்முடைய கொள்கைக்கும் நம்முடைய நாகரிகத்திற்கும் இன்ன மதத்தவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத அளவிற்கு ஒரு இஸ்லாமியுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால் நம்மை பார்த்து யார் இஸ்லாத்தில் வருவாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை முழுக்க இஸ்லாம் பிரதிபலித்தது. அவர்களுடைய கொள்கையில, அவருடைய வழக்க வழிபாட்டில், அவருடைய கொடுக்கல் வாங்கலில் முழுமையாக மார்க்கத்தை பின்பற்றினார்கள். இன்னைக்கு இஸ்லாமியனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த உலகத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இன்னல்கள், சிரமங்கள் அதெல்லாம் தாண்டிக்கிட்டு, அறிவுரைகளை வாங்கிக்கிட்டு, இஸ்லாமிய தீவிரவாதி என்கின்ற அவப்பெயரை வாங்கிக் கொண்டு, இவ்வளவு சிரமங்களை வாங்கிக் கொண்டு இந்த மார்க்கத்தை நம்ம பின்பற்றுவது இதற்காக, மறுமையில வெற்றி வேண்டுங்கிறதுக்காக என்று சொன்னால், எல்லாவற்றிலும் உண்மையாளர்களாக நாம இருக்கணும். ஒவ்வொரு விஷயமா பாருங்க, இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாமியர்கள் இப்படி இருக்கிறோம். கொள்கையில நான் சொல்லிட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கொள்கை இஸ்லாம் சொல்கிறது. அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியன் அதற்கு நேர்மாற்றமான கொள்கையில இருக்கான். இறந்து போட்ட கையேந்திரான், மகான்கிட்ட கையேந்திரான். அல்லாஹ்வுடைய தன்மை, இறைவனுடைய பண்பாடு இறைவனுக்கு இருப்பது போன்று இன்னொரு மனிதர்களுக்கு, மகான்களுக்கு இருப்பதாக நம்புகிறான். கொள்கையில இஸ்லாம் இல்லை. சரி, இன்னொரு விஷயத்துல இஸ்லாம் இருக்கிறதா இல்லையா? என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது? பொருளாதாரத்தை எடுத்து பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் என்பது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் நீங்கள் பூமியை பறந்து செல்லுங்கள். ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வபதகு மின் ஃபضலில்லாஹ். பூமியை முழுக்க நீங்கள் சென்று அல்லாஹ்வுடைய ஃபضலை, பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை தேடுங்கள். வாழ்வாதாரத்தை தேட சொல்லுது, பொருளீட்ட சொல்கிறது, எவ்வளவு வேண்டுமானாலும் பொருளீட்டலாம் என்று சொல்கிறது. ஆனால் எப்படி வேண்டுமானாலும் பொருளீட்டலாம் சொல்லல. இவர் இஸ்லாமிய வாழ்க்கை பொருளாதாரத்தை எடுத்து பாருங்க, நேர்மையாளர்களாக இருக்கிறோமான்னு எடுத்து பாருங்க. ஒரு வியாபாரியா இருக்கட்டும், நுகர்வோரா இருக்கட்டும், ஒரு முதலாளியாக இருக்கட்டும், முதலாளியின் கீழிருந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருக்கட்டும், பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் நம்மிடத்தில் இஸ்லாம் இருக்குதா? தொழுகைகளை கடைபிடித்த இஸ்லாம், நான்கு சொந்த மாத்திரத்திலே முதல் வரிசையிலுமே நிற்கிறவங்க தொழுவாங்க.
முதல் வரிசைக்கு வர்றாங்க. 5 நேர தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்கள். அந்த தொழுகையில் கடைபிடித்த இஸ்லாம் அவருடைய வியாபாரத்தில் இல்ல. நினைக்கிறோம் இதை இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது, கடைபிடிக்க கூடாதுன்னு சொல்லல. அதெல்லாம் கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை வெளியில வருவான். நம்பிக்கை என்னவோ எல்லாவற்றிலும் இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான். அது வாயத்தை சொல்ல மாட்டார். செயல்பாட்டில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நாம எதை நம்பிக்கையாக கொண்டிருக்கின்றோமோ அதை செயல்படுத்த மறுப்பது நம்ம மறுப்பதற்கு சமந்தான் அல்லாஹ்வுடைய. நாம நம்ம மறுப்பதற்கு சமம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவங்க சொல்றாங்க, என்னுடைய சமுதாயத்துல எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவாங்க. குழு உம்மத்தி என்று கூறுவதுன்னா என் சமுதாயத்தில் எல்லோரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். இல்லாமல் அபா ஏற்க மறுத்தவனை தவிர, ஏற்க மறுத்தவனை தவிர, ஏற்க மறுத்தவன் சொர்க்கம் செல்ல முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார், யாரும் சொல்லலாம் ஏற்க மறுத்தவர் என்றால் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அதானி, யார் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றானோ தஹரல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தில் நுழைவான். அவன் அசானி, யார் எனக்கு மாறு செய்கிறானோ ஃபக்கத் அபா, அவன் தான் ஏற்க மறுத்தவன். நீ எதெல்லாம் நம்பி இருக்கின்றாயோ அதனுடைய வாழ்க்கையை செயல்படுத்தலன்னு சொன்னா நீ நம்பாததற்கு சமம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. பொருளாதாரத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறையை நீ கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், அதனுடைய வாழ்க்கையில் மிளவில்லை என்று சொன்னால், உன் வாழ்க்கையை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை நீ ஏற்க மறுத்தவன் என்று அர்த்தம். இதெல்லாம் தூதர் சொன்னாங்க. பாருங்க, பொருளாதாரத்துல குழு நித்தீபாத், நல்லவற்றை சாப்பிடுங்க நல்லா சொல்றோம். ஹலாலானவற்றை சாப்பிடுங்க. ஹலாலானவற்றை சாப்பிடுங்க என்ன அர்த்தம்? ஹலாலான முறையில் பொருளீட்டுங்கள் அர்த்தம். நீங்க ஹலாலானவற்றை சாப்பிடுங்க என்று சொன்னால் நம்முடைய சிந்தனையில் வருவது இஸ்லாம் சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட சில பிராணிகள் இருக்கிற சில உணவுகள், அதை பற்றி எல்லாம் பேசுவதாக நினைக்கக்கூடாது. அதுவும் தான் இஸ்லாம் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லணும். உணவாக, உணவு பொருள் பண்டமாக, உணவுப் பொருளாக எதெல்லாம் சாப்பிடுவதற்கு தடை என்று சொல்கிறதோ அதுவும் தடைதான். அல்லாஹ் நல்லவற்றை சாப்பிடுங்கள் என்று சொல்வது, நல்லவற்றை நல்ல முறையில் சம்பாதியுங்கள், ஹலாலான முறையில் பொருளீட்டுங்கள். இன்னைக்கு ஹலாலான முறையில் ஒரு இஸ்லாமிய பொருளாதாரத்தை அவர் பொருளீட்டுகிறாரா என்று பாருங்க. ஒரு வியாபாரி எடுத்துக்கங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்பாய் ஆனி ஃபில் ஹியார், நன்மையான விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளக்கூடிய இருவர்கள், ஒரு வியாபாரி ஒரு நுகர்வோர், ரெண்டு பேரை பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. மாலை தஃபர்ரகா, அவர்கள் கொடுக்கல் வாங்கலில் அந்த வியாபார ஒப்பந்தம் முடிவதற்கு வரையில் அவர்கள் நேர்மையாளர்களாக இருந்தால், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால், பூரிக்கலகுமா ஃபீ பைஇஹிமா, அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். ஒரு ஆள் ஒரு பொருளை வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போற ஒரு முஸ்லிம் போய் ஒரு பொருளை விலை கேட்கிறாரு. அவர் 50 ரூபாய் 60 ரூபான்னு சொல்றாரு. உடனே நம்ம என்ன சொல்றோம்? என்ன பாய் 50 ரூபாய் சொல்றீங்க? அந்தந்த கடையில 20 ரூபாய் 30 ரூபாய் வச்சிருக்காங்க, நீங்க 50 ரூபாய் சொல்றீங்க அப்படின்னு சர்வ சாதாரணமா வாயை திறந்தவங்க நம்முடைய வாயில இந்த வார்த்தை வருதான். இதை சொல்றோமா இல்லையா? அவர் ரேட்டை கூட்டி வச்சிருக்கிறாரு, வைக்கிற ரெண்டாவது பிரச்சனை. நாம ஏன் அதிகமா காசு வச்சிருக்கீங்க குறைச்சிட்டாங்க கேட்கிற உரிமை இருக்குது. ஆனா எடுத்தப்ப என்ன சொல்லுவோம்னா, பக்கத்து கடையில 20 ரூபாய் 30 ரூபாய் 60 ரூபாய் அப்படின்னு சொல்றோமா? இது பொய். ஆனா அவர் என்ன சொன்னாரு? அவரு நமக்கு சரித்தவரல என்ற அடிப்படையில அவரு எந்த கடையில தான் நீங்க விசாரிங்க, என் கடை மாதிரி எந்த கடையிலும் பொருளாதாரம் கிடையாது, விலை கிடையாது. என் கடையில மட்டும் 60 ரூபாய், மற்ற கடையில நீங்க கேளுங்க 100 ரூபாய், அது உங்களுக்காகத்தான் 60 ரூபாய். இவர் யாருமே தெரியாது, முன்னவே பார்த்து இருக்க மாட்டாரு, உங்களுக்காக 60 ரூபாய் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டு பேருமே வாங்க போறவங்களும் போய் சொல்றாங்க, விற்கிறவங்களும் போய் சொல்றாங்க. ஆனா என்ன எதிர்பார்க்கிறாங்க? காசு வர வந்தா போதுமானது. பொருளாதாரம் என்கின்ற ஒற்றை குறிக்கோள் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹலால் ஹராம் முறையை ஒரு இஸ்லாமியன் கடைபிடிக்க வேண்டும் சொன்னால் அவரிடத்தில் மார்க்கம் முழுமையாக வரவில்லை. அவன் அல்லாஹ்வை நம்பினேன் என்ற சொன்ன வார்த்தையில் உண்மையாளராக இல்லை. எத்தனை இஸ்லாமியர் மோசடி செய்யலாம்? இன்னைக்கும் இஸ்லாமியர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் என்று அவர் நிக்கிறாங்க, ஏமாத்திட்டான்
6 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுக்கு விசா தரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி விட்டான். இன்னைக்கு நடக்குது. யாரு ஏமாற்றப்பட்டவரும் முஸ்லீமும், ஏமாந்தவனும் முஸ்லீமும். இன்னைக்கு ஜமாத்துக்கு பல பேர் வழக்குகள் கொடுக்கல் வாங்கல. இவர் ஏமாத்திட்டார் பாய், வியாபாரத்துல மோசடி செஞ்சிட்டாரு, 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணோம், நான் இவ்வளவு முதலீடு போட்டேன், என்னை ஏமாத்திட்டாரு. நடக்குதா? அப்ப நம்ம இடத்துல என்ன இஸ்லாம் இருக்குது? நாம என்ன நினைக்கிறோம்? தொழுதா போதும், நோம்பு இருந்தா போதும், 20, 2, 5, 10 தாரங்கள் செய்தா போதும், நாம ஒரு முஸ்லிம். தொப்பியில் வெளிப்படக்கூடிய இஸ்லாம், தொப்பியை வைத்து ஒருவரை இஸ்லாம் என்று மதிப்பீடு மாதிரி இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனா தொப்பி அணிந்திருக்கிறோம், தாடி அணிந்திருக்கிறோம், தாடி வச்சிருக்கிறோம், பெண்கள் குர்கா அணிந்திருக்கிறார்கள். இந்த ஆடைகள்ல வெளிப்படக்கூடிய இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில இல்லை. சிகை அலங்காரத்தில் வெளிப்படக்கூடிய இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையில இல்லை. அப்ப இப்படி நம்முடைய நடைமுறை இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக மறுமையில் நாம் நஷ்டப்பட்டு விடுவோம். பொருளீட்டுவதில் இது மாதிரி ஹராம நாம பார்க்கறது இல்லை. இன்றைக்கு வட்டி என்கின்ற பெரும்பாவம், இதை செய்யாத எத்தனை இஸ்லாமியர் இருக்காங்க நினைக்கிறீங்க? பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள். இந்த வட்டி விஷயத்துல இறைவன் தடுத்த பெரும்பாலும் எந்த அளவுக்கு எல்லாரும் தடுத்திருக்கிறான்னு சொன்னா, அனுப்பிங்களா யார் வட்டியை விடவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்ய தயாரா என்று அல்லாஹ் கேட்கிறார். இறைவனோடு யுத்தம் செய்ய துணிந்தவனாக ஒரு வட்டி வாங்கக்கூடியவன் இருக்கிறார் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட பெரும்பாவம் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட நாளை மறுமையில் அவனுக்கு என்று தனியான இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பெரும்பாவம் என்று சொல்லப்பட்ட இந்த வட்டி என்கின்ற இந்த பெரும்பாவத்தை ஒரு இஸ்லாமியன் செய்கிறான். எதுக்காக செய்யலாம்? ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை பாய், அதனால வட்டிக்கு வாங்குறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியை பார்க்க முடியுமா? காட்ட முடியுமா? வட்டி வாங்கியவர்களுக்கு நாளை மறுமையில தனி அடையாளம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் எப்படி எழுந்திருப்பார்கள் மறுமையில? எந்த மஷ்டத்துக்கும் செய்தாலும் செய்தான் தீண்டியவர்கள் போன்று அவர்கள் எழுந்திருப்பார்கள். வட்டி வாங்கியவனுக்கு என்று தனியான அடையாளத்தோடு அவரை அல்லாது உலகத்தில் உள்ள எல்லா மாந்தரையும் இருக்கக்கூடிய அந்த சபையை இழிவுபடுத்துவார் என்று சொல்லப்பட்ட இறைவனோடு யுத்தம் செய்ய தயாரா என்று இறைவன் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தீமை என்று சொல்லப்பட்ட இந்த வட்டியை இஸ்லாம் ஏன் வாங்குகிறான்? வட்டிக்கு கொடுக்கிறான், வட்டிக்கு வாங்குறான், பேங்க்ல கொண்டு போய் பொருளாதாரத்தை அடமானம் வைக்கிறான், நகை அடமானம் வைக்கிறான், வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கின்றான். ஆனா முஸ்லீம், பேர்ல முஸ்லீம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலை ஹலால் ஹராம் என்கிற விஷயத்துல இறைவன் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த விஷயத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கின்றான். அதை செயல்பாட்டில் வரவில்லை. நம்பக்கூடிய விஷயத்தை எப்பொழுது செயல்பாட்டில் வரவில்லையோ அவன் நம்பாமல் மறுத்ததற்கு சமம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. நம்முடைய ஈமான் முழுமைப்பட்டிருக்கிறதா? அவன் பொருளாதாரத்துல இஸ்லாம் இல்ல, சிறப்பு செய்யறாங்க, அதையாவது சரியா இருக்கிறானா? பொருளீட்டுவதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நடைமுறை கடைபிடிக்காதவர்கள். அவனை பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு செலவழிக்க வேண்டும், எந்த வகையில் செலவழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதனாவது சரியா இருக்கிறார் என்று பார்த்தா இன்றைக்கு ஆடம்பரத்திலும் வீண் விரயத்திலும் இஸ்லாமியரை மிஞ்சியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், நல்லவர்கள் யார் தெரியுமா? லம் யஸ்ரிஃபு வலம் யக்துரு, அவர்கள் பொருளாதாரத்தை வீண்விரயம் செய்ய மாட்டார்கள், கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள். ஒகார பயனதாரிக்க கவாமா, இந்த இரண்டுக்கு மத்தியில் நீளமாக இறைவன் சொன்ன அடிப்படையில் கையாளுவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இஸ்லாமியர்கள் இருக்கலாம் பாருங்க. பல லட்சங்கள் திருமணத்தின் பெயரால் பொருளாதாரம் செலவழிக்கப்படுகிறது. ஒரு இஸ்லாமியனுடைய திருமணத்தை எடுத்து பார்த்தா ரொம்ப எளிமையா நடத்தணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்றது.
அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி இறைவனுடைய பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் திருமணத்தில் எளிமையை கடைபிடியுங்கள். திருமணத்திற்கு பிறகு மணமக்களுடைய வாழ்க்கையை இறைவனுடைய அபிவிருத்தி வேண்டுமானால் எளிமையை கடைபிடிக்க இஸ்லாம் வலியுறுத்தது. இதை நம்ம பிரச்சாரம் பண்றோம், பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்ம நீங்க சொல்றது சரிதான், அப்படித்தான் செய்யணும், எளிமையாகத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும், வரதட்சணை கூடாது, மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும், வலிமாவை எளிமையான முறையில் நடைபெறுத்த வேண்டும், எல்லாம் சரிதான். சமுதாயத்தில் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லையே. அப்படி நடைமுறைப்படுத்தினால் நம்மை ஒரு மாதிரியா பார்க்கிறாங்க. சமூகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்துக்கு மரியாதை கிடைக்கிறதில்லையே. சமுதாயத்தில் தனக்கு ஒரு மதிப்பு மரியாதை குறையும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி கலாசி விடுகிறோமே, இறைவனுடைய போதனைகளை தூக்கி எரிந்து விடுகிறோமே. நம்மிடத்தில் இஸ்லாம் இருக்குதா? எவ்வளவு லட்சங்கள் செலவழிக்கப்படுகிறது, வீண் வரியம் செய்யப்படுகிறது. இரண்டு சிரமம் மட்டும்தான் திருமணத்தில் இருக்கு. இஸ்லாம் சொல்லுது, ஒன்று வலிமா, இன்னொரு மகர். அதிலே வலிமாவிற்கு மார்க்கம் வரையறை வைக்கவில்லை. அவனுடைய தகுதிக்கேற்ப, மணமனுடைய தகுதிக்கேற்ப கூட. ஆனால் வலிமா என்று சொன்னால் அங்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது எளிமையை கடைபிடி. எளிமையை கடைபிடி என்று சொல்வது இந்த வலிமாவில் தான். இன்றைக்கு பல லட்சங்கள் மண்டபத்திற்கு செலவிடப்படுகிறது, பல வகையான உணவுகள் செலவழிக்கப்படுகிறது, விரயம் செய்யப்படுகிறது. விரயம் செய்பவன் ஷைத்தானின் சகோதரன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். யார் விரயம் செய்கிறாரோ, வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள் யார் தெரியுமா? ஷைத்தானுடைய நண்பர்கள். அப்படிப்பட்ட ஷைத்தானியத்தான செயலை ஒரு இஸ்லாமிய தன்னுடைய பொருளாதாரத்தை வெளிப்படுத்துகிறார் சொன்ன செலவழிப்பதில் இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் சொன்ன நெறிமுறையை பெறவில்லை. நாம சாப்பிடக்கூடிய ஒரு பருக்கை கூட விரயம் செய்யக்கூடாது என்பதாக இஸ்லாம் சொல்றது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, அடிக்கும் உங்களை ஒருவர் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுல ஒரு பருக்க கீழே விழுந்துட்டு சொன்னா அதை இடுங்க. அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, கழிவுகளை நீங்கள் சுத்தம் செய்துவிட்டு அதை நீங்கள் சாப்பிடுங்கள். ஒரு பருக்க கீழே வந்தால் கூட அதை சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் சாப்பிடுங்கள். ஷைத்தானுக்கு அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நம்ம சாப்பிட்ட பிறகு விரலை, நம்முடைய கையை துடைப்பதற்கு முன்னால் அதை நன்றாக சூப்ப வேண்டும். நம்முடைய விரல்களை என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம உண்ணக்கூடிய உணவுல எந்த பருக்கையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்திற்கு தெரியாது என்று சொல்லப்பட்ட மார்க்கத்துல ஒரு பருக்கைக்கு ஒரு விரயம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட மார்க்கத்துல இன்னைக்கு இஸ்லாமிய திருமணங்கள் நடைபெற்ற பல்வேறு மண்டபங்கள்ல அந்த திருமணத்திற்கு பிறகு பாருங்க, சாப்பாடு எந்த அளவிற்கு வீண் வரையும். அந்த சாப்பாடு தேக்ஷா சட்டி சட்டியாக தூக்கிட்டு போறாங்க. அந்த கழிவுகள், அதை கழிவு எங்க ஊட்டு போறாங்க தெரியுமா? பன்றி இதற்கு உணவாக போகிறது. எவ்வளவு காசு விரையும் செய்ய அல்ல கேள்வி கேட்க மாட்டானா? வறுமையை விசாரிக்க மாட்டானா? அவன் பொருளாதாரத்தை பொருளீட்டுவதிலும் இஸ்லாம் இல்லை, அவன் பொருளீட்டியதை செலவழிப்பதும் இஸ்லாம் இல்லை. இப்படி ஒரு இஸ்லாமியனுடைய பல்வேறு வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்து பார்த்தால் முழுக்க முழுக்க மார்க்கத்துடைய போதனைகளுக்கு மாற்றமாக ஒரு இஸ்லாமியுடைய வாழ்க்கை இருந்தால் நாம் அல்லாஹ்வை நம்பினோம் என்று சொல்வது உண்மையாளர்களா? இன்னொரு புறம் எடுத்து பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது ஒழுக்கத்துக்கு பெயர் போல மார்க்கம். இஸ்லாத்தையும் ஒழுக்கத்தையும் நீங்க பிரித்து பார்க்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்காக உடன்படிக்கை இருக்கின்ற பொழுது கூட ஒரு இஸ்லாத்துக்கு புதுசாக வருகிறார், இஸ்லாத்தை தழுவுகிறார், இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு உறுதிமொழி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒழுக்கத்தை என் வாழ்க்கையில் கடைபிடிப்பேன், அஃபாஃப பத்திரித்தனமாக நான் இருப்பேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், எந்த ஒரு பெண்ணின் மீதும் அவதூறு சொல்ல மாட்டேன், இட்டுக்கிட்ட மாட்டேன் என்று சொல்லி இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தின் மீது உறுதிமொழி எடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் உறுதிமொழியாக வாங்கியிருக்கிறாங்க. ஒழுக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக தேர்ந்த மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கம் இருக்கிறதான் பாருங்க.
பேச்சில் ஒழுக்கம் இருக்கிறதா? ஆடையில் ஒழுக்கம் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இஸ்லாம் சொல்கிறது, ஆரம்பத்திலிருந்து அதற்கான அடிப்படைகளை சொல்லித் தருகிறது. கணவன் மனைவியை தேர்வு செய்கின்ற பொழுது, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தேர்வு செய்கின்ற பொழுது, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை தேர்வு செய்கின்ற பொழுது அதில் எது பார்க்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சுன்கருள் மரணத்துடைய அறுபையின் 4 விஷயங்களுக்காக ஒரு பெண் மனமளிக்கப்படுகிறார். லிமாலிகா, ஒரு ஜமாலிகா, ஒரு நசபிகா, ஒரு தீனிகா. அழகிற்காக, பாரம்பரியத்திற்காக, பொருளாதாரத்திற்காக எல்லாம் ஒரு பெண் மனமளிக்கப்படுகிறாள். மார்க்கத்திற்காகவும் மனமளிக்கப்படுகிறாள். மார்க்கம் உள்ள பெண்ணை நீ மணந்து கொண்டு நீ வெற்றி பெற்றுக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, எதற்காக? ஒழுக்கமுள்ள சந்ததியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய தலைமுறை ஒழுக்கமுள்ள தலைமுறையாக உருவாக வேண்டும் என்பதற்காக. மார்க்கம் தெரிந்த பெண்ணைன்னு சொல்லல, மார்க்கம் உள்ள பெண் என்று சொன்னால் மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பெண். மார்க்கத்தை கற்றறிந்தவள் என்று இஸ்லாம் சொல்லல, கற்றறிந்த பலர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தவில்லை. இஸ்லாம் எப்படி அழகா சொல்லுது பாருங்க. மார்க்கம் தன்னுடைய வாழ்க்கையிலே, எந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் மார்க்கம் இருக்கிறதோ, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிறார்களோ. ஏன் இஸ்லாம் இப்படி சொன்னது? ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள், இன்னைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை என்ன? ஒருவரும் புர்கா அணிந்திருக்கிறாங்க, அதெல்லாம் குறைவில்லை. ஆனால் சமூக வலைதளத்தில், தன்னுடைய வீட்டில், தன்னுடைய இல்லத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்கை சமூக வலைதளத்தில் பார்க்க முடியவில்லை. எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிந்து கொண்டு சமூக வலைதளத்தில் ஒரு கூத்தாடியை போன்று, ஒரு சினிமா கூத்தாடியை போன்று சினிமா படங்களையும் சினிமா பாடல்களையும் ரீல்ஸாக போடக்கூடிய எத்தனை இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறார்கள் சமூக வலைதளத்தில். இதனால் ஏற்பட்ட விளைவு தெரியுமா? இதனால் ஏற்பட்ட விளைவு தெரியுமா? எத்தனையோ பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் திருமணத்திற்கு முன்னால் பரிதாண்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இஸ்லாம் இல்லாதவர்களோடு ஓடி போகக்கூடிய ஒரு கலாச்சாரம் இஸ்லாமிய சமூகத்தில் தலைநோக்கி இருக்கிறது. காரணம் என்ன? ஒழுக்கம் வீட்டுக்குள்ள வரல, ஆலையில வந்த ஒழுக்கம் உள்ளத்துல வரல. புர்கா அணிந்து புர்கா அணிந்து கொண்டு ஒரு டிவி ஷோ உட்கார்ந்துகிட்டு, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், உன்னுடைய கணவன் யார் எப்படி வரணும்னு கேட்டோம்னா ஒரு சினிமா நடிகரை காட்டி இது போன்ற என்னுடைய கணவன் இருக்க வேண்டும் என்று புர்கா அணிந்து கொண்ட ஒரு பெண்மணி சொல்கிறார். அதை விட கேவலம் என்று இருக்க முடியும்? இப்படி முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கை இஸ்லாத்திற்கு நேர் எதிராக இருக்கும் பட்சத்தில் இந்த தேசத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த துன்பத்திற்காவது, எந்த ஒரு கஷ்டத்திற்காவது அல்லாஹ்விடத்தில் கூலி அளிக்க நினைக்கிறீங்க. இன்னைக்கு அடி வாங்குகிறோம், உதை வாங்குகிறோம், பல்வேறு இழிவுகளை சுமந்து கொண்டு தேசத்தில் ஒரு இஸ்லாமியர்களாக நாம வாழ்கிறோம் என்று சொன்னால் ஒற்றை குறிக்கோள், மறுமை வெற்றி என்கின்ற ஒரு குறிக்கோள். அந்த மறுமை வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இஸ்லாத்தை முழுமையாக செயல்படுத்துங்க. வணக்கத்தில் இஸ்லாம் வெளிப்படுவது போன்று, தொழுகையில் இஸ்லாம் வெளிப்படுவது போன்று, நோன்பில் இஸ்லாம் வெளிப்படுவது போன்று நம்முடைய ஆடை கலாச்சாரத்தில், நம்முடைய ஒழுக்கத்தில், நம்முடைய பண்பாட்டில், நம்முடைய பொருளீட்டலில், நம்முடைய திருமணத்தில், நம்முடைய பேச்சு நடைமுறைகளில் எல்லாவற்றிலும் இஸ்லாம் விளைந்தால் மாத்திரம்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் நம்முடைய ஈமானை ஏற்றுக்கொள்வான், அல்லாஹ் நம்முடைய இஸ்லாத்தை அங்கீகரிப்பான். அப்ப முழுமையாக வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தை இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம எந்த வகையிலும் சிலவற்றை ஏற்று நமக்கு கடைபிடிப்பதற்கு எது சாதகமாக இருக்கிறது அதை ஏற்று, இதுவெல்லாம் கடைபிடிப்பதற்கு நமக்கு கஷ்டமாக நாம் நினைக்கிறோமோ அது போன்ற விஷயத்தில் மார்க்கத்தை புறக்கணித்து வாழக்கூடியவர்களை பார்த்துத்தான் இஸ்லாம் சொல்கிறது உலாயிக்க உமல் காஃபிரூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையில் இறைவனை மறுத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாரே. அப்படிப்பட்ட இழிவை அடைந்தவர்களோடு நாம் மாறிவிடக் கூடாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இஸ்லாத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நபிமார்களும் நபி தோழர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை எல்லா வகையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கடைபிடித்தார்களோ அது போன்ற ஒரு நடைமுறை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அப்படி வராத வரையிலும்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை, நம்முடைய இஸ்லாத்தை அங்கீகரிக்க மாட்டான். எனவே ஒரு முஸ்லிமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிகளும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும், இஸ்லாம் வெளியிட வேண்டும். ஒரு இஸ்லாமியரை பார்த்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் குர்ஆன் சொல்கிறது, இத்தக்கூன் சுஹதா அலன்னாஸ், நீங்கள் உலக மக்களுக்கு முன்னோடி. ஒரு இஸ்லாமியன் உலக மக்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். இந்த தூதரை நீங்கள் முன்னோடியாக கொண்டு வாழக்கூடிய காரணத்தினால் உலக மக்களுக்கு நீங்கள் முன்னோடி. உங்களை பார்த்து பிற மதத்தவர்கள் அவருடைய ஆடை கலாச்சாரத்தை, அவருடைய பண்பாட்டை, அவருடைய விளம்பரங்களை, அவருடைய பொருளீட்டை, அவருடைய திருமணத்தை எல்லாவற்றையும் ஒரு இஸ்லாமியை பார்த்து இஸ்லாம் அல்லாதவர் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படிப்பட்ட முழுமையான வாழ்க்கை திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் உங்களை முன்னையும் வாழ்க்கை அனுமதிவானாக என்று கூறி என்னுடைய நிறைவு செய்ய வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.